ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேந்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வில்லேஜ் டைப் ஃபுட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஒரு ஓல்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபிஷ் ஃப்ரை எந்த மாதிரி மசாலாஸும் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பண்ணுறதுக்கான முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே ஃபிஷ் தான். ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைப் ஃபிஷ் பண்ணால் எடுத்துக்கலாம். ஆனால் மீன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஓகேங்களா? சின்ன மீனாக இருக்கக்கூடாது, மீன் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ ஃபிஷ்ஷை நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கான சில்லி பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம ரெடி பண்ணுறதுனால நான் வந்து இடிக்கல் யூஸ் பண்ணிக்கிறேன். இடிக்கல் இல்லைன்னா நீங்கள் அம்மிக்கல் கூட யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த பேஸ்ட் வந்து நல்லா நைஸாக மாவு மாதிரி நல்லா வந்துடும். இது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா அந்தளவுக்கு சரியாக வராது. அதனால தான் சொல்கிறேன், இடிக்கல் அப்படின்னு அம்மிக்கல் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதுக்கான பேஸ்ட்டு பண்ணுறதுக்கான சில்லிஸ் பார்த்துக்கலாம். இது முழுக்க நம்ம வந்து சில்லிஸ் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லாமே மிளகாய் டைப்ஸ் தான். ஸோ மிளகாய் பார்த்திங்கன்னா நான் வந்து காந்தாரி மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ காந்தாரி மிளகுனா அந்த பேரில் இருக்குது, ரொம்பவே காரமான மிளகு. எனக்கு வந்து 2 டைப் மிளகு தான் கிடச்சிருது. ஸோ அதனால் காந்தாரி மிளகு வந்து நான் ஒரு 20 காந்தாரி மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு 2-3 டைப் மிளகு கிடச்சிருந்தா அதில் 2 இந்த காந்தாரி மிளகில் ஒரு 10 காந்தாரி மிளகும் ஆட் பண்ணிட்டால் போதும். அப்புறமா இந்த மாதிரி டைப் ஒரு டைப் பச்சை மிளகா. ஸோ இந்த பச்சை மிளகாவோட காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய மிளகாய் இல்லைன்னா நீளமான பச்சை மிளகாய் கிடச்சாலும் அதனையும் 2 ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். காரம் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது, மீடியமான லெவலில் இருக்கிறப்ப தான் அந்த மீனோடு சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை கூடவே நீங்கள் வந்து நல்ல மிளகு இருந்ததுன்னா நல்ல மிளகு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதுக்கப்புறமா நம்ம வந்து பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் உப்பு ஆட் பண்ணிக்க வேண்டாம், கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இடிக்கல்ல போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். கூடவே நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டிய தேவையே கிடையாது. நீங்கள் வேணால் எலுமிச்சப்பழ ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து இந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இடிக்கல்ல போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இடிக்கல்ல போட்டு நம்ம சில்லி பேஸ்ட்டை சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக மேஷ் ஆகி வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் தனியாக ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சில்லி பேஸ்ட்டை தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நல்ல மிளகு இருந்ததுன்னா நம்ம இடிக்கல்ல போட்டு இடிக்கும் போதே அதையும் சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட நல்ல மிளகு இல்லாததுனால நம்ம நல்ல மிளகு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸை முழுசாகவே இதில் ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் நம்ம எதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மிளகாயோட காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சில்லி பேஸ்ட்டை இப்போ இந்த மீனில் நல்லாவே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மீனோட எல்லா பக்கத்துலேயுமே நம்ம இந்த சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிட்டு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே விட்டுக்கோங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த ஜூஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த மீனோட எல்லா டிஷ்யூஸ்லேயும் ஜாயின் ஆகி சூப்பர் டேஸ்ட், அந்த நம்ம அதை எடுத்து சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும், அதுக்காகத்தான். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க. இந்த தவாவில் இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம், அது நல்லா ஃப்ரை ஆகுறதுக்கு இன்னொரு ஈஸியான மெத்தட் பார்த்தீங்கன்னா, இந்த சில்லிஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுதான் மெயினான டேஸ்ட்டே கொடுக்குறது. அந்த சில்லிஸ் எல்லாம் நல்லாவே இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா கருகணும். ஸோ மீதம் இருக்கிற அந்த ஜூஸ் இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெய் இருக்குல்ல, அந்த சைடில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் இந்த மேலோட்டமாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா ஃப்ரை ஆகி இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். மீனும் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும், அதுக்காகத்தான். ஸோ இந்த மாதிரி இடையிட இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் ஒரு பக்கமாக நல்லா குக் ஆனதும் நம்ம இதை எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் சூப்பராக குக்காகி வந்திருக்கு. இதையும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இதோட மேலோட்டமாக இதுலேயும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம்.
நான் பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலையில் மாற்றியிருக்கேன். அப்போ தான் இதோட டேஸ்ட் இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான டேஸ்டி அண்ட் ஓல்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது எடுக்கும்போது ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு, அந்தளவுக்கு நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சில்லிஸ் எல்லாம் ஆட் பண்ணல, அந்த சில்லிஸ் எல்லாம் தான் இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இதோட சேர்த்து டிப் பண்ணி சாப்பிடும் இதை டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. டேஸ்ட் சூப்பர், வேறு லெவலில் இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பாருங்கள், அது அவ்வளோ டேஸ்ட்டாக நீட்டாக சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டா இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி அட்டகாசமான ரொம்ப டேஸ்டி அண்ட் சூப்பர் ஸ்பைசியான ஃபிஷ் சில்லி ஃப்ரை பண்ணி உங்கள் அனுபவத்தை எங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பை பாய்.